சென்னை மெரினா பீச்சில் சுண்டல் ஊற்றிட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நான் படித்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு படிச்சிருந்தேன். குடும்பம் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. லைட் ஹவுஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே ஒரு குடிசை வீட்டில் இருந்திருப்பாங்க. தெரு லைட்டில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மீனவர்களோட வளர்ந்த வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கை. எனக்கு கீழே 3 தங்கச்சி நான் சொல்லியிருப்பேன். அந்த 3 தங்கச்சி எப்படி இருந்தாங்கன்னா, நான் 6ஆவது படிக்கும்போது எனக்கு கீழே 3 தங்கச்சி. அப்பா வந்து மெரினா பீச்சில் சுக்கு காப்பி வித்துட்டு இருந்தாரு, நான் வந்து சுண்டல் வித்துட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அப்பா அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால நுரையீரல் எல்லாம் பாதிச்சு அவர் இறந்துட்டார். அவர் இறந்த உடனே குடும்ப சுமை வந்து எங்கள் மேலே வந்துருச்சு. அதாவது என் மேலேயும் எங்கள் அண்ணன் மேலேயும் வந்துருச்சு. ஏன்னா வந்து வீட்டில் பெரியவங்க அப்படின்னு இல்லை அப்படின்னா அடுத்து ஆம்பளை பசங்க யாரோ அவங்களோட மேலே தான் அந்த குடும்ப பாரம் வரும். அந்த மாதிரி தான் 6ஆவதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து அப்பா இறந்ததுனால. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது சென்னை மெரினா பீச் முடிஞ்சு நாங்கள் வந்து எங்களோட சொந்த ஊர் பரம்புக்குடிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ ஊருக்கு போய் இறங்கினோடனே எங்கள் அப்பாவை போயிட்டு நான் பார்க்குறேன். ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார். ஒரு 100 கிலோ 120 கிலோ ஒரு ஆளை ஒரு 40 கிலோ 35 கிலோ வெயிட்டில் பார்த்தா எப்படி இருப்போம், அந்த மாதிரி எங்கள் அப்பா இருந்தார். கடைசி வரைக்கும் நான் நம்பலை இதுதான் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு. ஊருக்கு போயிட்டு ஒரு 2 வாரத்துலேயே அவர் இறந்துட்டார். இறந்தோட முதல்ல ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போகிறேன். டீ கடைக்கில் என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசில் எல்லோரும் என்ன வேலை பார்ப்போம், டீ கிளாஸ் கழுவுற வேலை, டீ கொண்டு போய் கொடுக்குற வேலை, டீ எங்கேயாச்சும் குடிச்சிட்டு கிளாஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கிளாஸ் வாங்கிட்டு வர வேலை, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மாதம் வந்து 300 சம்பளம் கொடுத்தாங்க. இந்த 300 சம்பளத்தை வச்சு நாங்கள் கிராமத்தில் இருக்கணும், என்னோடய 3 தங்கச்சியை நான் படிக்க வைக்கணும், எங்களோட பொருளாதாரத்தை நான் உண்டு பண்ணணும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு என்னோடய வாழ்க்கை. டீ கடையில் வேலை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், சிறுவர்கள் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. சென்னை மெரினா பீச்சில் இருந்துச்சு. நான் இங்கே சுண்டல் வைக்கலையும் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லைட் ஹவுஸ் கிட்ட ஸ்டேஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே தான் டீ கடையிலையும் நடந்துச்சு. டீ கடைக்கு வெளியில் நின்று நான் பால் செடி கழுவிட்டு இருப்பேன், வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போவே வந்து எனக்கு சம்பளம் 300, எனக்கு கட்டின ஃபைன் வந்து 3000. தம்பி உன்னால் நான் 3000 ஃபைன் கட்டிட்டேன், இதுக்கு மேலே உன்னை வச்சு நான் வேலை வாங்க முடியாது, நீ வீட்டுக்கு போகணுன்னு அமுச்சு விட்டார் ஓனர். வேறு வழி கிடையாது, வேறு எதுவும் நம்மளுக்கு தெரியாது. 3 தங்கச்சியோட வாழ்க்கை இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், அடுத்த வேலைக்கு போகிறோம். அடுத்த வேலைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு மளிகை கடைக்கு போகிறேங்க எங்களோட கிராமத்துலேயே. அங்கே வந்து ஒரு 500 சம்பளம் தராங்க, அது அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறேன், அங்கே ஒரு 600 சம்பளம் தராங்க, அது அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கடுத்ததாக மதுரையில் எல்லாருக்குமே தெரியும் நவீன் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு நான் வேலைக்கு போகிறேன். என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் பார்த்துட்டேன் அப்படின்னா உடனே நான் கற்றுக்குப்பேன். அப்போ வந்து எனக்கு வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு அந்த மாதிரி இருக்கும். 15 வயசில் முதல்ல நான் டீ மாஸ்டர் ஆகிறேன். டீ பட்டரை வந்து எனக்கு எட்டாது. பெப்சி கோக் கிரேட் இருக்கும், அந்த கிரேட் போட்டுட்டு அது மேலே ஏறி நின்று டீ போட்டு கொடுப்பேன். அது அப்படியே கொஞ்சம் அப்படியே பழகியாச்சு. அதுக்கப்புறம் சாட் மாஸ்டர் ஆனேன். அதை பீஸா, போலி, பர்கரு இந்த மாதிரி. ஸோ அது அப்படியே பழகிட்டு அது போயிட்டுருக்கு. முதல்ல ஒரு புரோட்டா மாஸ்டராக நான் வேலைக்கு வரேன். அது ஒரு பெரிய கதை. மதுரையில் நவீன் பேக்கரியில் வேலை பார்த்துட்டு அப்படியே நான் திருப்பூருக்கு வரேன். திருப்பூருக்கு எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும்ல, சின்ன வயசில் எல்லாருமே துருத்துன்னு இருப்போம், சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நான் பயங்கர சேட்டைக்காரன். 2வது பயங்கர கோபக்காரனும் கூட. ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா டப்புன்னு கோவம் வந்துடும். கோவம் வந்துருச்சுன்னா இருக்கிற வேலையை போட்டுட்டு ஓடிடுவேன். இந்த மாதிரி தான் அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆனவுடனே வேலையை போட்டு நான் திருப்பூர் வந்துட்டேன்.